ஒடிசாவின் கடற்கரையில் காலத்தை கடந்து நிற்கும் ஓர் அதிசயம் பூரி ஜெகந்நாத் கோயில். இந்த கோயில் வெறும் வழிபாட்டுத் தலம் மட்டுமல்ல, ஆழமான மர்மங்களை தன்னகத்தே புதைத்து வைத்திருக்கும் ஒரு பிரம்மாண்ட பெட்டகமாகும். இக்கோயிலின் புகழ் அதன் கலைநயத்திலோ அல்லது வரலாற்றிலோ மட்டுமில்லை. அறிவியலாளர்களால் கூட விடை காண முடியாத அதன் 7 அதிர்ச்சியூட்டும் இரகசியங்களில்தான் உள்ளது. கதிரவன் உச்சியில் இருக்கும் ஒரு நண்பகல் பொழுதில் கோயிலின் தலைமை அர்ச்சகரான விஸ்வம்பர் கருவறைக்கு வெளியே நின்று கோயிலின் பிரம்மாண்ட கோபுரத்தை பார்த்தார். இது சுமார் 214 அடி உயரம் கொண்டது. அந்த உயரமான கோபுரத்திற்குப் பின்னால் எப்போதும் மர்மமான அமைதி சூழ்ந்திருக்கும். அவருக்கும் கூட சில நேரங்களில் இந்த இரகசியங்கள் பிரமிப்பை அளிக்கும். அத்தியாயம் 2, அறிவியலுக்கு சவால் விடும் 7 இரகசியங்கள். ஜெகந்நாத் கோயிலைச் சுற்றியுள்ள இந்த 7 விசித்திர நிகழ்வுகள்தான் இன்றும் பக்தர்களையும் ஆராய்ச்சியாளர்களையும் வியக்க வைக்கின்றன. 1. நிழல் விழுவதில்லை, த ஷேடோ எனிக்மா. கோபுரத்தின் நிழலை எந்த நேரத்திலும் எந்த கோணத்திலும் யாராலும் பார்க்க முடிவதில்லை. விஸ்வம்பர் பலமுறை கவனித்துள்ளார். காலை, நண்பகல், மாலை என எந்த நேரத்திலும் சூரியன் எப்படி இருந்தாலும் பூமியில் கோயிலின் பிரதான கோபுரத்தின் நிழல் விழுவதே இல்லை. இது ஒரு மாயையா அல்லது அதிநவீன கட்டிடக்கலை இரகசியமா என யாருக்கும் தெரியாது. 2. கொடிமாற்றும் மர்மம், த ஃபிளாக் மிஸ்ட்ரி. கோபுரத்தின் உச்சியில் உள்ள சக்கரம் மற்றும் கொடி தினமும் மாலையில் ஒரு பணியாளரால் மாற்றப்பட வேண்டும். இது ஒரு சாதாரண செயல் அல்ல. ஒவ்வொரு நாளும் கொடி மாற்றப்பட வேண்டும். எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணமும் இன்றி 45 மாடிக் கட்டிடத்தின் உயரத்திற்கு அவர் தலைகீழாக ஏறுவார். கடந்த 800 ஆண்டுகளாக இந்த வழக்கம் தடைப்படவில்லை. ஒரு நாள் கொடி மாற்றப்படாவிட்டால் அடுத்த 18 ஆண்டுகளுக்கு கோயிலின் மீது தெய்வக் கோபம் உண்டாகும் என்ற நம்பிக்கை உள்ளது. 3. காற்றுக்கு எதிரான கொடி, தி ஆன்டி-விண்ட் ஃபிளாக். பொதுவாக கடற்கரை நகரங்களில் காற்று ஒரு திசையிலும் கொடி அதன் எதிர் திசையிலும் பறக்க வேண்டும். ஆனால் இங்கு கொடி எப்போதும் காற்றின் திசைக்கு எதிராக பறக்கிறது. இந்த விசித்திரத்தை பார்க்கும் சுற்றுலாப் பயணிகள் குழப்பமடைகின்றனர். காற்றின் வேதியியலுக்கும் இங்குள்ள கொடியின் இயக்கத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. 4. சத்தம் கேட்காத கடல், த சைலண்ட் சி. சிம்ஹத்வாரத்தின் சிங்கவாசல் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் விஸ்வம்பரின் காதுகளில் கடல் அலையின் சத்தம் முற்றிலும் கேட்காமல் போகும். சிங்கவாசல் வழியாக உள்ளே நுழைந்தால் கடலின் சத்தம் அறவே கேட்காது. ஆனால் வாசலை கடந்து வெளியே ஒரு அடி எடுத்து வைத்தால் அலைகளின் சத்தம் மீண்டும் கேட்கத் தொடங்கும். இது கட்டடத்தின் ஒலியியல் வடிவமைப்பா அல்லது தெய்வீகத் தலத்தின் அமைதியா என்பது ஒரு மர்மமே. 5. பறக்கத் தடை விதிக்கப்பட்ட வானம், த ரெஸ்ட்ரிக்டட் ஏர் ஸ்பேஸ். கோயிலின் மேல் எந்த பறவையும் வட்டமிடுவதில்லை. எந்த விமானமும் பறப்பதில்லை. கோயிலுக்கு மேலே எந்த பறவையோ அல்லது விமானமோ பறப்பதில்லை. இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட வான்வெளி தடைப்பகுதியா அல்லது இயற்கை விதியா தெரியவில்லை. 6. பிரசாதத்தின் மர்மம், த நெவர் எண்டிங் ஃபீஸ்ட். இங்குள்ள மடப்பள்ளி உலகின் மிகப்பெரிய சமையலறையாக கருதப்படுகிறது. இங்கு சமைக்கப்படும் உணவு பிரசாதம் ஒரு நாளுக்கு 20 பக்தர்களுக்காக சமைத்தாலும் அல்லது 2 லட்சம் பக்தர்களுக்காக சமைத்தாலும் ஒருபோதும் வீணாவதில்லை, பற்றாக்குறையும் ஏற்படுவதில்லை. எத்தனை பக்தர்கள் வந்தாலும் பிரசாதத்தின் அளவு சரியாக இருக்கும், ஒருபோதும் வீணாவதில்லை. இது பிரசாதத்தை சமைக்கும்போது பின்பற்றப்படும் ஒரு நுட்பமா அல்லது ஜெகந்நாத்தின் ஆசீர்வாதமா? 7. உச்சியிலிருந்து சமைக்கும் முறை, த அப்சைட் டவுன் குக்கிங். பிரசாதம் சமைக்கப்படும் முறை மிகவும் விசித்திரமானது. 7 மண் பானைகள் ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி விறகடுப்பில் சமைக்கப்படும். ஆச்சரியமாக, அடியில் உள்ள பானையில் அல்லாமல் மேலே உள்ள பானையில் உள்ள உணவே முதலில் சமைக்கப்படும். இந்த வெப்பவியல் நுட்பம் அறிவியலுக்கு அப்பாற்பட்டதாக உள்ளது. அத்தியாயம் 3. விடை தேடும் பயணம். விஸ்வம்பர் மெதுவாகத் திரும்பினார். அவர் முகத்தில் ஒரு புன்னகை. இந்த இரகசியங்கள் ஒவ்வொன்றும் கோயிலை மேலும் புதிரானதாகவும் ஈர்ப்புமிக்கதாகவும் ஆக்குகின்றன. இந்த இரகசியங்களுக்கு விஞ்ஞானிகள் 1000 விளக்கங்களை அளிக்கலாம். ஆனால் இறுதியில் விஸ்வம்பர் அறிந்த உண்மை ஒன்றுதான்.
சில மர்மங்களுக்கு விடை தேடாமல் இருப்பதே அழகு. அதுதான் பக்தியையும் நம்பிக்கையையும் காலங்காலமாக வாழ வைக்கிறது. பூரி ஜெகந்நாத் கோயில் ஒரு கட்டிடக்கலையின் அற்புதம் மட்டுமல்ல, இயற்கை விதிகளையும் மனித அறிவையும் கடந்த ஒரு தெய்வீக சக்தி குடிகொண்டிருக்கும் நித்திய மர்மத்தின் ஆலயம். அதன் நிழல் விழாத கோபுரம் காலத்தின் மீதும் அறிவியலின் மீதும் ஒரு புன்னகையை உதிர்த்து கொண்டே நிற்கிறது. ஜெகந்நாதர் மீது நம்பிக்கை இருந்தால் காமெண்ட் ஜெய் ஜெகநாத் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.